அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான ஏராளமான கொள்கையினுடைய அடிப்படையில் தவறான முறைகளை பின்பற்றி இறப்புகளுடைய விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் இறந்துவிட்டால் அது அவர்கள் இஷ்டம் போல் மார்க்கத்தில் சொல்லப்படாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத நடைமுறைகளை எல்லாம் அவர்களுடைய ஏரியாக்களுக்கு ஏற்றால் போல, பகுதிகளுக்கு ஏற்றால் போல நடைமுறைகளை புகுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் களைந்து ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்தவருடைய விஷயத்தை நாம் எவ்வாறு அணுக வேண்டும், அவரை எவ்வாறு கபனிட வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை எவ்வாறு கற்று தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே இந்த பயிற்சியில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயிற்சியினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த பயிற்சி இல்லாமல் பொதுவாக ஒரு ஆள் இறந்து விட்டால் அவரை குளிப்பாட்டுவதற்கும் அவரை கபனிடுவதற்கும் தனியாக ஒரு ஆளை நிர்ணயம் செய்து அந்த ஆளுக்கு பணத்தை கொடுத்து அந்த பணத்தை கொண்டு அவர் என்ன செய்கிறார், பணத்தை வாங்கி கொண்ட ஒரு காரணத்திற்காக இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்றை மார்க்கத்தில் இல்லாதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்ப அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். எளிமையாக மிகவும் சுலபமாக இறந்து போனவரை எப்படி கபனிடலாம் என்ற ஒரு அடிப்படையில் இந்த பாடத்திட்டத்தை நாம் அமைத்திருக்கிறோம். இதுல நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த பாடத்தை நீங்கள் இலகுவாகவும் எதிர்காலங்களில் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு இலகுவாக புரிந்து கொள்வதற்காக பகுதி பகுதியாக சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது முதல் பகுதி, பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 என்று 3 பகுதிகளாக உங்களுக்கு பிரித்து சொல்லலாம். அப்படி சொன்னா கொஞ்சம் இலகுவாக புரியும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போறோம். இப்போ நான் ஒரு ஆளை படுக்க வைத்து காட்டுவேன். ஒரு ஆள் இறந்து விட்டால் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கறத நம்ம என்ன செய்வோம், படுக்க வைத்து காட்டுவோம். இவரை அணுகக்கூடிய முதல் நிலை இதுதான் பகுதி 1. இறந்து போன ஒரு நபரை எவ்வாறு நாம் அணுக வேண்டும், இத பகுதி 1 மாதிரி என்ன செஞ்சுக்காங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இறந்து போன ஒரு நபர் எப்படி காட்சி அளிப்பார் என்பதை நீங்க பார்க்கலாம். இப்போ அதாவது ஒரு ஆள் இறந்து விட்டால் அவர் அந்த கை காலெல்லாம் அங்க அப்படி நீண்டாப்ல, இந்த கால் இப்படி விரிந்தாப்ல, கண்கள் அப்படி என்ன செஞ்சிருக்கும், மேல் நோக்கி பிளந்தாட் போல இப்படி காட்சி அளிப்பார். வாயெல்லாம் என்ன செஞ்சிருக்கும், பிளந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வெவ்வேறு நிலைகள்ல காட்சி அளிக்கலாம். அதுல பெரும்பாலும் இப்படிதான் அளிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறக்கும் போது அவருக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு போறாரு, அந்த நோயின் காரணமா சொரிஞ்சாப்புல இணைஞ்சிருப்பாரு, படுத்திருப்பார். இப்படி பல்வேறு விதமாக இணைஞ்சிருக்கலாம். ஒருத்தருக்கு காலில் ஏதாவது இருக்கும், அதுல அப்படி சொரிஞ்சாப்புல படுத்திருப்பார். இது மாதிரி பல்வேறு நிலைகளில் இறந்தவர் காட்சி அளிப்பார். இப்ப இவரை என்ன செய்ய போறோம், நம்ம அணுக போறோம். இதான் முதல் நிலை. முதல்ல இறந்து போன ஆளை நாம் எவ்வாறு அணுகுவது. இப்போ இவரை அணுகுவதாக இருந்தால் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இப்போ இறந்து போன நபர் ஒரு இறந்து 2 மணி நேரம் ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய உடல் எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் உப்புனாப்புல ஆயிரும், அதாவது கொஞ்சம் வெயிட் ஆயிரும். இது முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது இறந்து போன நபர் இறந்த ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஆகிவிட்டால் அவருடைய உடல் சாதாரண ஆளினுடைய உடலை விட கொஞ்சம் அதிகமாக கனத்து காட்சி அளிக்கும். இப்ப இப்படி இருக்கிற ஆளு கொஞ்சம் இணைஞ்சுவாரு, புஷ்னு இப்படி காட்சி இருப்பார். இதோட நம்ம போய் அவரை பார்க்கிறோம். இப்படி பார்க்கும்போது இப்ப இவரை என்ன செய்யணும், இவர் சட்டை போட்டிருப்பார். அவர் ஏதாவது ஒரு இறக்கும் போது கண்டிப்பா ஒரு சட்டை போட்டிருப்பார்ல, அந்த சட்டையே நம்ம கலத்தணும். இப்ப உடம்பு உப்பி இருக்கிறதுனால, வெயிட்டா இருக்கிறதுனால
அவருடைய சட்டையை என்ன செய்ய முடியாது, நம்மளால இப்படி அழகா புத்தான என்ன செய்ய முடியாது, கலத்தி எடுக்க முடியாது. அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் உலகத்து நடைமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது கிடையாது. உலகத்துல நமக்கு தேவையான ஒண்ண மார்க்கத்துக்கு முரணில்லாத வகையில நம்ம நெஞ்சுவிடணும், அமைத்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில உடம்பு உப்பி போன உடம்ப அந்த சட்டையை கலத்த முடியாது. ஒரு கத்திரிக்கோலை கொண்டு அப்படி வெட்டி எடுக்கணும். அப்படியே இந்த சைடும் கை எடுத்தீங்களா, இப்ப நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்காங்க. இவருடைய சட்டை இரண்டு சைடும், இந்த சைடு வெட்டப்பட்டிருக்கிறது, இந்த பகுதியும் வெட்டப்பட்டிருக்கிறது, இந்த பகுதியும் வெட்டப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு ஆளுனுடைய துணையை கொண்டு யாராவது பக்கத்துல நிப்பாங்க, இறந்து போன வீட்டுல உதவிக்காக யாராவது ஒரு ஆள் நிப்பார்கள். அவரை கூட்டு என்ன செய்யணும், ஒரு ஆள் அப்படி தூக்குங்க. இப்படி தூக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த சட்டையை தூக்கி இப்படி போடலாம். கீழே ஒரு பகுதி இருக்கும்ல, அது தூக்கி இப்படி தூக்கி நெஞ்சிடலாம், வீசிடலாம். முடிஞ்சா? இப்ப நம்ம சட்டையே எடுத்துட்டோம். இப்ப சட்டை இல்லாம இவர் எதுல இருக்கிறாரு, பேண்ட்ல இருக்கிறார். பெரும்பாலும் இறக்கக்கூடியவங்க கையில தான் இருப்பாங்க. ஏன்னா நோய்வாய்ப்பட்டு பேண்ட் போட்டுட்டா இருப்பார். நோய்வாய்ப்பட்ட இருக்கிறவர் பேண்ட் எல்லாம் போட்டு இருக்க மாட்டார், சான்ஸ் இல்ல. பெரும்பாலும் கையில தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இப்ப இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இந்த கைகள் இருக்குல்ல, கைகள் இந்த மூட்டுகள் வர்ற பகுதிகளை கொஞ்சம் அசைச்சு, இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இது மாதிரி, இந்த சைடு இந்த சைடு இது மாதிரியான பகுதிகளை லேசா அசைக்கணும். அசைச்சு சரி செய்யணும். இப்படி அவருடைய கண்கள் திறந்திருக்கும். அதை என்ன செய்யணும், லேசா அப்படி கசக்கி மூடணும். சரிங்களா? வாய் ஆணு புலந்திருக்குல்ல, அதையும் லைட்டா அப்படி அசைச்சு அப்படி மூடிடணும். இது நம்ம முதல்ல செஞ்சிடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்துல அவங்க செஞ்சு காட்டினது எதுன்னு கேட்டா, கண்களை இலகுவாக கசக்கி மூடி இருக்கிறாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த விஷயம். இந்த கை கால்கள்ல நம்ம என்ன செய்யறோம், சரி செய்யறோம். நம்ம எதனால அதை சரி செய்யறோம் சொன்னா, விகாரமாக காட்சி அளிக்கிறார். ஒரு ஆள் இப்படி படுத்து கிடக்கிறாரு, விகாரமா இருக்கிறாரு. அப்போ வெக்கம் என்பது ஈமான்ல ஒரு பகுதி. இறந்து போன ஆளுனுடைய வெக்கம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அந்த வீட்டு உரிமையாளருடைய விஷயமா போயிருது. அவருடைய வெக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நாம தான் என்ன செய்யணும், பார்க்க வேண்டிய நிலைக்கு நம்ம ஆளாயிடுறோம். அப்ப விகாரமாக கடக்கக்கூடிய ஒருவரை அவருடைய கையை சரி செய்ய வேண்டி இருக்குது, இந்த கையை சரி செய்யணும், இந்த காலை சரி செய்யணும், இந்த காலையும் சரி செய்யணும். இதை சரி செய்யும் போது என்ன செய்யறோம், அந்த இது கிரிப்பா இருக்கும். எதனால அசைக்கிறோம்ங்கிற அந்த நிலை வருது இல்ல, அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடங்கள்லாம் டைட்டா இருக்கும். இந்த கை, இந்த சைடு மூட்டு, இது கொஞ்சம் நேரங்கள் ஆனதுனால இறந்து போனவர் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிவிடுச்சு என்று சொன்னால், அந்த கை கால்கள் என்னவாயிரும், கிரிப்பா இருக்கும். அதை நம்ம சரி செய்யறதுக்காகத்தான் இப்படி நம்ம சேக் பண்றோம், இப்படி லைட்டா அசைக்கிறோம். சரிங்களா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினது, இந்த கண்ணை மட்டும் அப்படி லைட்டா கசக்கி மூடினாங்க. அந்த ஒண்ணுதான். அது அந்த கண்ணு ஏன் திறந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இறக்கும் போது அந்த வானவர்கள் உயிரை கைப்பற்றத கண்கள் என்ன செய்யும், பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருக்குது. அந்த அடிப்படையில தான் கண் அப்படி என்ன இருக்குது, மேல் நோக்கி இருக்குது. இதுக்கு ஹதீஸ்ல அந்த செய்தி நம்ம பார்க்கிறோம். இது ஒரு மேட்ரு. இப்போ நம்ம அந்த கைகளை சரி செஞ்சுட்டோம், வாயை மூடியாச்சு, கண்ணை மூடியாச்சு, காலை மூடியாச்சு. இப்ப கையில இருக்குது. கையில எப்படி இருக்கும், இப்ப பழைய சட்டை, நம்ம சட்டையை எடுத்துட்டோம். இப்ப இருக்கிறது பழைய கைலி. இறந்து போன நபர் யதார்த்தமா தான் நம்ம சொல்லுறோம். ஏன்னா நீங்க சந்திக்கும் போது இதெல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும். அப்ப இறந்து போன நபர் பழைய கைலியோடு தான் என்ன செஞ்சிருப்பாரு, படுத்திருப்பார். அப்போ அதுல அவர் நோய்வாய்ப்பட்டு தான் இறந்திருப்பார் பெரும்பாலும். அப்ப அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அதுல என்னெல்லாம் இருக்கும், சில அசடுகள்லாம் இருக்கும். இப்ப நம்ம அதை எடுக்கணும்.
அப்ப அதை எப்படி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப நம்ம அடுத்து செய்ய வேண்டிய வேலை, ஒரு சின்ன பக்கெட்ல, பெரிய பக்கெட்லாம் இல்ல, சும்மா ஒரு சின்னதா ஒரு பக்கெட்ல தண்ணீரை ஊற்றி அதுல ஒரு துணியை எடுத்து அந்த பக்கெட்டுக்குள்ள முக்கி, கற்பனை பண்ணிக்காங்க, ஒரு பக்கெட் இருக்குது, அதுக்குள்ள தண்ணி இருக்குது, ஒரு துணியை எடுத்துக்கிட்டீங்க, முக்கிட்டீங்களா? முக்கிக்கிட்டு அப்படி துடைக்கணும். இது இந்த ஜனாசாவுக்கு கடமையான குளிப்பாட்டுதல் ஒண்ணு இருக்குது, அது இல்ல இது. சரிங்களா? ஜனாசாவுக்கு கடமையான குளிப்பாட்டுதல் என்று ஒன்று உள்ளது. நம்ம இப்ப அதுக்கு நம்ம போகவே இல்லை. அது எப்ப வேணாலும் செய்யலாம், இப்பவும் செய்யலாம், அல்லது குறைந்த நேரங்கள் கழிச்சும் செய்யலாம். முதல் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்றானா இல்லையா, நோய்வாய்ப்பட்ட அந்த அது மாதிரி முதல் அணுகுமுறை. முதல்ல என்ன செய்யறது? அப்ப சுத்தம் என்பது ஈமான்ல ஒரு பகுதி தான். இப்ப நம்ம செய்யறது சுத்தம். ஒரு இறந்து போன நபரை என்ன செய்யறோம்? சுத்தப்படுத்துறோம். அப்ப அந்த ஈர துணியை எடுத்து என்ன செய்யறோம்? இப்படி முகங்கள்லாம் இதெல்லாம் நல்லா தொடச்சிட வேண்டியதான். பெரிய அளவுல அசடுகள்லாம் இருக்காது. சரிங்களா? கைலி போட்டிருந்தாருன்னு சொன்னா அப்படி கைலியை லைட்டா தூக்கிக்கிட்டு என்ன செய்யணும்? இந்த சைடு நல்லா தொடச்சி எடுத்துடணும். அப்புறம் என்ன செய்யணும்? இந்த மையத்தை அந்த சைடு திருப்புவதாக இருந்தால், அதாவது முதுகு பக்கம் துடைக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய நிலை வருது இல்ல, அதுக்கு இந்த மையத்தை திருப்புறதாக இருந்தால் இந்த கையை இந்த சைடு போட்டுக்கிட்டு இந்த காலை அந்த சைடு எதிர்த்த மாதிரி இப்படி போட்டுக்கிட்டு இப்படி திருப்பணும். திருப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் உலக நடைமுறை தான். இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை, இப்படி திருப்புறதுக்கு இப்படித்தான் செய்யணும்னு. அதாவது இந்த காலை தூக்கி அப்படியே அந்த சைடு போட்டுக்கிட்டு இந்த கையையும் அந்த சைடு போட்டுக்கிட்டு நம்ம அப்படியே என்ன செய்யறோம்? திருப்புறோம். இப்ப பின் சைடு தெரியும். இந்த பின் சைடு என்ன செய்யறோம்? அந்த ஈர துணியை வச்சு தொடச்சிக்கிடலாம். சரிங்களா? இப்படி நம்ம செய்யறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மையத்தினுடைய பேலன்ஸ் கரெக்டா வரும். இல்லாட்டா மையத்துக்கு கொஞ்சம் என்ன ஆகும்? அந்த முடியாது, கரெக்டா அது மெயின்டைன்ஸ் பண்ண முடியாது. இப்படி போட்டு அப்படி செய்யறதுனால அது என்ன செய்யும்? அந்த வேலை இலகுவாக நடக்கும். அதற்காக தான் அந்த வழிமுறை நம்ம என்ன செய்யறோம்? கையாண்டு கொண்டு இருக்கிறோம். இது ஒரு முறை. இது நம்ம இப்ப அவர் கிளீன் பண்ணியாச்சு. இப்ப இந்த கைலி எனக்கு கொஞ்சம் ஈரமா இருக்கும். நம்ம கிளீன் பண்ணதுனால இந்த கைலி கொஞ்சம் ஈரமா இருக்கும். இப்ப இந்த கைலி நம்ம என்ன செய்யணும்? அப்புறப்படுத்த வேண்டும். இது அப்புறப்படுத்துறதா இருந்தா ஏதாவது ஒரு டவல் ஒண்ணு எடுத்துக்காங்க. சும்மா ஒரு டவல் எடுத்து அவருக்கு மேல இப்படி போட்டுருங்க. ஏன்னா அவருடைய மர்மஸ்தானத்தை நம்ம மூடிக்கிட்டு தான் அந்த வேலையை செய்யணும். அதற்காக இது. இத பாருங்க, இது பழைய கைலின்னு நினைச்சுக்காங்க, அல்லது பழைய ஃபேண்ட் எதா இருந்தாலும் சரிதான். எடுத்துச்சீங்களா? ஏற்கனவே சட்டை போட்டோம்ல அந்த இடத்துல போட்ட வேண்டியதான். இப்ப மேல வெறும் என்ன இருக்குது? டவல் மட்டும் இருக்குது. இப்ப ஏதாவது ஒரு பழைய கையில் இருந்தாம, பழைய கையில் இருக்காம அவர் கையில அப்படின்னு வீட்டுல கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. உடனே அந்த கையிலே வாங்கி நினைஞ்சிட வேண்டியதான். அப்படி யாராவது ஒரு ஆளுடைய துணையை கொண்டு அப்படி எடுத்து போட்டு டவல எடுத்துட வேண்டியதான். இப்ப நீங்க பழைய கையிலேயே கட்டியாச்சு. சரிங்களா? சட்டையில மேல ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? வாயெல்லாம் மூடிட்டோம், கண்ணெல்லாம் மூடிட்டோம். இந்த இடத்துல ஒரு கயிறு ஒண்ணு தேவைப்பட்டா போட்டுக்கிடலாம். கயிறு போடுவதற்கு எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைக்கு ஒரு கயிறு போடுவாங்கல்ல, அந்த கயிறு எதனால் அப்படின்னு சொன்னா காரணம் சரியா இருந்தா மார்க்க ரீதியா பிரச்சனை இல்லை. காரணத்தை விளங்கி தான் அதை செய்யணும். காரணம் என்ன? வாய் அப்படி பொழந்தாப்புல இருக்கும். அந்த கெட்டலன்னு வைங்க, வாய் பொழந்த மாதிரியே இருக்கும், அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதை தவிர்ப்பதுக்காக தான் என்ன செய்யறாங்க? அப்படி வச்சு ஒரு டைட்டா இணைஞ்சிடுறாங்க. இப்படி வச்சு இப்படி ஒரு கயிறு கட்டிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டால் அதுல ஒரு கயிறை வச்சு கட்டிடலாம் ஒண்ணு. இப்போ இது மாதிரி காலில் ஒரு கயிறு. சரிங்களா? இதுவும் அதுக்கு தான். இல்லாட்டா பொழந்தாப்புல இருக்கும். ஏன்னா அது அந்த இறந்த ஆளுங்கிறதுனால அதனுடைய அந்த கால்லாம் என்ன ஆயிருது? கிரிப் ஆயிருது. அதான் விஷயம். அதனால இதுல ஒரு கட்டு போட்டுடுறாங்க. சரிங்களா? இப்ப இதுல நம்ம கைலி கட்டிருக்கிறோம். இப்போ அந்த வயிறு உப்பாமல் இருப்பதற்காக, வயிறு என்ன ஆகும்னா உப்பிக்கிட்டே இருக்கும் நேரம் ஆக ஆக. இப்போ ஊர்ல இருந்துலாம் சொந்தக்காரங்க வரணும், 4 பேர் வர வேண்டிய இருக்கும். அப்ப இவர் பாட்டு நினைச்சுவாரு, இவ்வளவு பெருசா இருப்பாரு, பார்க்க ஒரு மாதிரியா இருக்கும். அதை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, வயிற்றில் சின்ன எடைக்கல் மாதிரி ஏதாவது ஒண்ணு வைப்பாங்க. அதாவது எடைக்கல்லோ அல்லது அந்த உப்பு பாக்கெட் இருக்கா இல்லையா அதுவோ, அல்லது அந்த கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடியினுடைய அந்த பாதரசம் தடவிய பகுதியையோ இப்படி திருப்பி வைப்பாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள்
அந்த வயிற்றினுடைய பகுதியில அந்த கையில எப்படி தூக்கிக்கிட்டு உள்ள வச்சிடணும். அப்படி சரிங்களா? இப்படி உள்ள வச்சிடணும். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அது உப்பாம இருக்கிறதுக்கு தான். மார்க்க ரீதியா அதுல என்ன இல்லை, எந்த கட்டாயமும் கிடையாது. நமக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்ன, அதனுடைய வயிறு உப்பாமல் இருப்பதற்காக, பெருசாகாமல் இருப்பதற்காக இது அதுல செஞ்சிடணும். சரிங்களா? செஞ்ச பிறகு ஒரு டவல் ஒண்ணு வாங்கினீங்கல்ல, ஒரு டவல் ஒண்ணு ஏற்கனவே கேட்டிருந்தோம்ல, அந்த டவல் தான் இது. அதை தூக்கி இப்படி கழுத்துல போட்டுருங்க. சட்டை போடணும்னு சொல்லுவாங்க, தேவையில்லை. நம்ம சில முறைகள்லாம் மாத்தி தான் இப்ப சொல்றோம் உங்களுக்கு. முன்னால் நம்ம சொன்ன முறையே சில விஷயங்கள் நினைச்சிடும் மாத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், கரெக்டா எது தேவைங்கிறத கணக்கு பண்ணி. அப்போ சட்டைகள் தேவையில்லை, ஒரு இது மாதிரியான ஒரு டவல் இப்படி போட்டுக்கிட்டு இப்ப என்ன செஞ்சிட வேண்டியதான், ஒரு போர்வை ஒண்ணு வாங்கி நெஞ்சிட வேண்டியதான். இப்படி மூடிட வேண்டியதான். இப்போ உறவினர்கள்லாம் வர்றாங்கல்ல, இது இவ்வளவு நம்ம செஞ்ச வேலைகள் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் வேலை தான் இது. இப்ப நம்ம செய்த வேலைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரை மணி நேரம் அல்லது ஒரு 1/4 மணி நேர வேலைகள் தான். இப்படி செஞ்சோம்தான் உறவினர்கள் எல்லாரும் உடனே ஆள் இறந்துட்டாங்க மூத்தாயிட்டாங்கன்னு வந்து நிக்கிறாங்களே, கழுவுறதுலாம் இல்ல, அதெல்லாம் நாளைக்கு அல்லது அதுக்கு பிறகு கூட செஞ்சுக்கலாம் அந்த வேலையை. முதல் நிலையா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இதுதான். இப்படி மூடி கூட போட்டுடலாம், தேவைப்பட்டவங்க வந்து பார்த்துக்கிடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இவ்வளவும் முதல்ல நடந்துரும். சரிங்களா? இது ஓரமா உங்க வீட்டினுடைய ஓரமாக ஒரு பகுதியில ஏதாவது ஒரு இடத்துல இப்படி வச்சிட வேண்டியதான். இது முடிந்தது. இப்போ 3 பகுதியா பிரிச்சுன்னு சொன்னோமா இல்லையா? இப்ப இது ஒரு பகுதி முடிஞ்சு போச்சு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம என்னென்ன பொருள்லாம் வாங்க வேண்டும், வாங்கக்கூடிய பொருள்களை எவ்வாறு தயார் செய்ய வேண்டும், இது பகுதி 2 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. என்னென்ன பொருள் வாங்கணும், வாங்கக்கூடிய பொருள்களை எவ்வாறு தயார் செய்ய வேண்டும். முதல்ல என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 மீட்டர் துணி அப்படின்னு சொல்லணும். 9 மீட்டர் துணி. அது நீங்க ஜனாசாக்குன்னு சொல்லி கேட்டாலே தந்துருவாங்க. ஆமா, அந்த துணி இந்த இருக்கு பாருங்க, இதை விட நல்ல குவாலிட்டியான துணியா இருக்கும். இது சுமாரான துணி தான். இது 9 மீட்டர் வாங்கணும். சில பேர் 12 மீட்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. 9 மீட்டரே அதிகம். 9 மீட்டர் நமக்கு போட்ட கணக்கு பாத்தீங்கன்னு கேட்டா அதுவே என்னவா தான் இருக்குது, 9 மீட்டர்லயே மீதி வருகிறது. அதனால 9 மீட்டர் போதுமானது. இது ஒண்ணு. துணி ஒண்ணு வாங்கியாச்சு. அடுத்து என்ன, இளந்த இலை. இளந்த இலை, இளந்த இலையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடத்துல போட்டு குளிப்பாட்டுறதுக்காக நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இளந்த இலை. இளந்த இலையை வந்து கடையிலையும் வாங்கலாம், உங்க ஏரியாவிலையும் கிடைக்கும், மரங்கள்லாம் நிற்கும். அப்புறம் என்ன, செண்டு, அக்தர் பாட்டல். அக்தர் பாட்டல் சின்னது, பெருசு இல்ல, சின்னது. நம்ம எந்த அளவுக்கு செலவெல்லாம் சுருக்கணும்னு பாத்துக்கிடணும். அதுல பெரிய அளவுக்கு செலவுலாம் இல்லாம அந்த மௌத்தான வீட்டில் உள்ளவங்களுக்கு செலவு வைக்காம சிம்பிளா செய்யக்கூடிய வேலையை தான் நம்ம அதுல பார்க்கணும். அப்போ அக்தர் பாட்டல் அது ஒண்ணு சின்னது ஆச்சுங்களா, 3 எழுதிங்களா. அப்புறம் மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு சின்ன சாம்பிள் சோப்பு, மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு சிறியதாக சாம்பிள் சோப்பு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 50 கிராம் அல்லது கொஞ்சமாக கற்பூரம். 50 கிராம்ங்கிற ஒரு அளவுல கற்பூரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். நமக்கு தோராயமா நினைஞ்சுக்கலாம், ஒரு 50 கிராம் அளவுக்கு கற்பூரத்தை வாங்கி கொள்ள வேண்டும். இவ்வளவும் வாங்கிய பொருள்கள். இப்போ வாங்கிய பொருள்களை நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை எப்படிலாம் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டா, முதல்ல வந்து கற்பூரத்தை என்ன பண்ணிடணும், நீங்க குளிப்பாட்டக்கூடிய குடத்துல எதுல கடைசியில குளிப்பாட்டுறீங்களோ அந்த குடத்துல போட்டுடணும். இப்போ 3 குடம் குளிப்பாட்டினா 3வது குடத்துல போட்டு வச்சிடணும். 5 குடம் குளிப்பாட்டினா 5வது குடத்துல போட்டு வைக்கணும். அதாவது ஒற்றைப்படையாக தான் குளிப்பாட்டணும். இந்த குளிப்பாட்டக்கூடிய விஷயத்தில் ஒற்றைப்படையாக தான் குளிப்பாட்டணும். அந்த ஒற்றைப்படையில 3 குடம் சொன்னா 3வது குடத்துல போட்டு வச்சிருங்க. எதை, கற்பூரத்தை. இளந்த இலைய எல்லா தண்ணிலையும் போட்டுடலாம், 3 குடத்துலயும் இணைஞ்சிடலாம். இளந்த இலைய போட்டு வச்சிருங்க. சோப்பை வந்து இந்த மையத்தை குளிப்பாட்டுற இடத்தினுடைய பக்கத்துல இணைஞ்சிடணும், வச்சிடணும். இப்போ துணி 9 மீட்டர் லாங் கிளாத் துணி. இத வந்து நம்ம என்ன செய்ய போறோம், கிழிக்கக்கூடிய முறையை சொல்ல போறோம். இது எப்படி கிழிக்கிறது அப்படிங்கறத நினைச்சு போறோம், நம்ம சொல்ல போறோம். இப்ப இதுல நம்ம என்ன தயாரிக்க போனோம்னா 3 வகையான ஆடைகள் தயாரிக்க போறோம். இந்த 9 மீட்டர் லாங் கிளாத் துணியில்
இதுதான் துணி கிழிக்கிற விஷயம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா தெரியும், ஆனா ஈஸி தான், ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. இந்த 9 மீட்டர் லாங்லா துணியில 3 விதமான ஆடைகள். ஒன்னு என்ன, போர்வை. போர்வைன்னு சொன்னா இதை அப்படியே, அதாவது ஜனாசாவை அப்படியே கபனிடுவதற்கான போர்வை, சரிங்களா? அப்படி நம்ம அதை மூடுறோமா இல்லையா, அது ஒண்ணு. ஒன்னாச்சா? அது 2 போர்வை தயாரிக்கணும். போர்வைங்கிற அம்சத்துல ஒண்ணு. ரெண்டாவது என்ன, கைலி. 2 ஜனாசாவுக்கு கைலி இதுல தான் தயாரிக்க போறோம். மூணாவது சட்டை. அப்போ 3 விஷயங்கள் தான் நம்ம தயாரிக்க போறோம். கூடுதலா நம்ம இதுல தயாரிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, கயிறு, நாடா கட்டுவாங்கல்ல, நாடா, அந்த நாடா கயிறையும் இதுல தான் தயாரிக்க போறோம், சரிங்களா? இப்ப இந்த இதுக்கு போர்வை எப்படி தயாரிக்கிறது, இறந்து போன நபருக்கு போர்வை எவ்வாறு தயாரிப்பது அப்படின்னு கேட்டா, பொதுவா ஒரு மனிதன் எத்தனை அடி இருப்பான்? 6 அடி. ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 6 அடி இருப்பான், அதான் நார்மல். அப்ப 6 அடி உள்ள ஒரு மனிதனை கபனிட வேண்டும், அவனை வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எத்தனை அடி தயாரிக்கணும்? 8 அடி. 7 அடி இல்ல, அதாவது 1 அடி இங்க, 1 அடி அங்க, 6 அடி அவனுக்கு, சரிங்களா? அப்ப மொத்தம் 8 அடி தேவைப்படும். ஞாபகம் வச்சுக்காங்க. 1 அடி அந்த சைடு காலுக்கு அங்க, 1 அடி தலைக்கு அங்க, ஒரு 6 அடி அவனுடைய உடலுக்கு, சரிங்களா? 8 அடி. இப்ப 8 அடி போர்வையை தயாரிக்கிறதா இருந்தா நமக்கே கணக்கு பண்ணி பார்க்கலாம். இந்த துணியை நீங்க எப்படி, இதுக்காக மீட்டர்லாம் வாங்க வேண்டாம், உங்களை அளந்து பாருங்க. கீழே காலை வச்சு மிதிச்சுக்காங்க, துணியை காலை வைத்து மிதித்து கொண்டு இத பாருங்க. இப்ப இது 6 அடியா? இப்ப இதுல இருந்து ஒரு இவ்வளவு வருமா? 8 அடி. அவ்வளவுதான். இத என்ன செஞ்சிடணும், ஒரு வெட்டு வெட்டி இழுத்துடணும். அல்லது என்ன பண்ணுங்க, இங்க இருந்து கணக்கு பண்ணி இப்படி வைங்க. ஒண்ணு உங்களுக்கு நீங்க உங்களை அளவா எடுத்துக்காங்க, அல்லது மையத்து சும்மா அதுல இருந்துச்சுன்னா அப்படியே சிம்பிளா அணிஞ்சிடலாம். மையத்தை வச்சு ஒரு அளவு எடுத்துடலாம். இருக்கா? இப்படியும் பண்ணிடலாம். புரியுதா? அளவு எடுக்கக்கூடிய முறை புரியுதா இல்லையா? ஒண்ணு நம்ம உயரத்துக்கு வைத்து நமக்கு மேல ஒரு 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது, அல்லது மையத்தை கணக்கு பண்ணி அங்கே இங்கேயும் இடைவெளி விட்டு இணைஞ்சிடுறது, வெட்டிடுறது. இப்போ வெட்டுற இந்த துணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமம் இல்லை. நீங்க ஏதாவது ஒரு கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கா, இந்த பாருங்க, இப்படி இழுத்தா வந்துடும். இதுதான் துணியினுடைய பெசல், ஒரு இழுத்தா வந்துடும். இப்ப 2 போர்வை தயாரிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்? அதே அளவுக்கு வைங்க, இப்படியே வை. ரெண்டு போர்வை நம்ம எதனால தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அப்பதான் பாடி நல்லா கிரிப்பா இருக்கும் தூக்குறதுக்கு, இல்லாட்டா குளக்குளான்னு போயிரும். ஒரு போர்வையில நம்ம அந்த பாடியை படுக்க வச்சோன்னு வைங்க, அது நல்ல இதா இருக்காது. அதனால 2 போர்வை, அது 9 மீட்டர்லயே வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம 2 போர்வை தயாரித்து உள்ளோம். அதாவது என்னுடைய உயரம் அளவுக்கு எடுத்து அதிலிருந்து ஒரு 2 அடி அதிகப்படுத்தி 8 அடியாக வெட்டி 2 போர்வைகள் தயாரித்திருக்கிறோம். கரெக்டா? இப்ப என்ன, கைலி தயாரிக்கும் போதும் அதே மாதிரி, அதாவது உங்களுக்கு நீங்க நினைஞ்சு விடணும், உடுத்து பார்த்துக்கிடணும். நம்ம தானே அது மையத்து, நம்ம தானே. இப்படி உங்களுக்கு நீங்களே உடுத்து பார்த்துக்காங்க. உடுத்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிடணும். அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் வைத்துக்கொண்டு நேரம் அங்கிருந்து கொஞ்சம் இணைஞ்சு அதிகப்படுத்தி, அப்பதான் அந்த கவர் பண்றது கரெக்டா வரும். பாடி விரிஞ்சிருக்கும், அதனால கொஞ்சம் அதிகப்படுத்தி இணைஞ்சிடணும். ஒரு அடி அதிகப்படுத்தி ஒரு வெட்டு முடிஞ்சா கைலி தயாரிச்சாச்சு. சட்டையை பொறுத்த வரைக்கும் சட்டைக்கு கழுத்துலாம் தயாரிக்கணும்னு நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம். நம்ம ஆரம்பத்துல ஒரு மாதிரி அப்படி இப்படி சுருக்கி வச்சு அப்படி சம்சா மாதிரி மடக்கி கழுத்துலாம் தயாரிக்கணும்னு சொன்னோம். அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கப்பட்டு இப்ப நம்ம எப்படி செய்ய போறோம், மீதி இருக்கக்கூடிய துணியை இந்த மாதிரி தோள்பட்ட அளவுக்கு வச்சுக்காங்க. இந்த அளவு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க, ஒரு அடி.
முடிஞ்சு. இது சட்டைக்கு. இதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, சட்டை போடணும் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்படி சும்மா எப்படி அணிஞ்சிட வேண்டியதான், மூடி வச்சிட வேண்டியது, அதான் சட்டை. இப்ப மீதி இருக்கிற துணியில கயிறு, நாடா கயிறு இருக்குல்ல, இது மாதிரி ஒரு கயிறு, இது தலைக்கு கட்டுறதுக்கு அந்த சைடு, அதாவது பாடியினுடைய அந்த சைடு கட்ட, இது மாதிரி ஒரு கயிறு, அதாவது ரெண்டு சின்ன கயிறு. சரிங்களா? இப்ப பாடியில நடுவுல கட்டுறதுக்கு ஒரு கயிறு தேவைப்படுது, அது கொஞ்சம் பெரிய கயிறு. நடுல ஒன்னோ அல்லது ரெண்டு கயிறோ என்ன செஞ்சுக்கலாம், கட்டிக்கிடலாம். அதுக்காக என்ன செஞ்சுக்கிடணும், கொஞ்சம் பெரிய கயிறா பார்க்கணும். சின்ன கயிறா இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி ஜாயின் பண்ணிக்கிடணும். புரியுதா? இதுதான் கயிறு. கயிறு தயாரிச்சாச்சு. இப்போ நம்ம வாங்கிய பொருள்களை என்ன செய்யணுங்கிறத நம்ம என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம். இப்போ ஜனாசாவை வந்து குளிப்பாட்ட போறோம். சரிங்களா? ஜனாசாவை குளிப்பாட்டணும்னு சொன்னா இப்ப அந்த இடத்துல குளிப்பாட்ட போறது இல்ல. அதுக்கு ஒரு இப்ப கிச்சனோ அல்லது வேற ஏதாவது ஒரு பகுதிக்கு தான் நினைச்சுவாங்க, பாத்ரூமோ எங்கேயோ என்ன செஞ்சுவாங்க, அந்த பாடியை அப்படியே தூக்கிட்டு போவாங்க. அது மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்காங்க, 2-3 பேர் வந்து அப்படி தூக்கிட்டு போற மாதிரி. இப்ப இந்த இடத்துல இல்ல, அந்த ஸ்பாட்ல கிடையாது, வேற இடத்துக்கு இந்த பாடியை கொண்டு வந்தாச்சு. சரிங்களா? இப்போ வேற குளிப்பாட்டுற இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அங்க இதெல்லாம் எடுத்துடணும்ல. இப்போ சட்டை கிடையாது, பழைய கையில் மட்டும் தான் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ என்ன செய்ய போறோம், இந்த கைலியோடையும் குளிப்பாட்டலாம், அல்லது நினைஞ்சுக்கலாம் அந்த கைலிய எடுத்துக்கிட்டு டவலை வச்சு அந்த டவல் அப்படி மேல போட்டு விடணும். அப்படி எடுத்துட வேண்டியதான். கையிலேயே எடுத்துக்கொண்டு மேல டவலை போட்டுக்கிட்டு இணைஞ்சிடலாம், குளிப்பாட்டலாம். குளிப்பாட்டும் போது எப்படி குளிப்பாட்டணும் கேட்டா, வலது புறத்திலிருந்து தண்ணீர் ஊட்ட வேண்டும். அதாவது வந்து ஜனாசாவுக்கு வந்து ஒளி செய்யணும்னு சொல்லுவாங்க, ஜனாசாவுக்கு ஒளி செய்ய வேண்டாம் அப்படி தவறா சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன, வலது புறத்திலிருந்து, முதல்ல ஜனாசாவினுடைய வலது பக்கத்துல இருந்து என்ன செய்யணும், அதாவது ஒளி செய்யக்கூடிய பகுதியில இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்போ வலது புறத்துல இருந்து என்ன செய்யணும், தண்ணீர் ஊற்ற வேண்டும். இது ஒண்ணு குளிப்பாடக்கூடிய முறையில தெரிந்திருக்க வேண்டிய தகவல். ஏன்னா உங்களுக்கு புத்தகங்கள்லாம் இருக்கு, அதுக்கு நான் உங்களுக்கு இதுல சிம்பிளா சொல்லி தர்றேன். இது ஒரு விஷயம். அடுத்து என்ன, இந்த இதெல்லாம் கத்திரிப்பாங்க, அக்கல் முடிகளை எடுப்பாங்க, அந்தரங்க முடிகளை எடுப்பாங்க, பல்லு விளக்குவாங்க. இது மாதிரி எதுவும் கிடையாது, பல்லு விளக்குறது இருக்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்ப இந்த ஜனாசாவை நம்ம 3 குடம் கொடுத்து என்ன செய்யறோம், குளிப்பாட்டுறோம் ஞாபகம் வச்சுக்காங்க. 3 குடம், 1 2 3. 3வது குடத்துல என்ன இருக்குது, கற்பூரம் கிடக்குது. இப்போ ஒரு குடத்தை எடுத்தாச்சு. முகத்தை குளிப்பாட்டும் போது கொஞ்சம் முகத்துல இப்படி கையை வச்சு மூடிக்கிட்டு, சரிங்களா, முகத்தை வச்சு கையை வச்சு மூடிக்கிட்டு தண்ணி நினைச்சீங்க ஊத்துங்க. வாயெல்லாம் இப்படி மூடிக்காங்க கையை வச்சு, இல்லாட்டா என்ன ஆகும், வாய்க்குள்ள தண்ணி போயிடும். முகத்தை மட்டும் கலவும் போது இப்படி நினைச்சுக்காங்க, இப்படி நல்லா ஜம்முன்னு மூடிக்காங்க. இப்படி மூடிக்கிட்டு என்ன செய்யுங்க, அப்படி ஊறிக்கிட்டு என்ன செய்யுங்க, ஊத்துங்க. சரிங்களா? முகத்தை மூச்சுக்கிட்டு இது மாதிரி உடம்புலாம் ஃபுல்லா ஊத்தி விடுங்க. இப்போ ஒரு குடத்தை எப்படி காலி பண்ணியாச்சு. சரிங்களா? இனிமே 2வது குடம், அதை என்ன செய்ய போறோம், அடுத்து பின் சைடு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த 2வது குடத்தை, அந்த 2வது குடத்தை எடுங்க. இதுல வந்து என்ன செய்யணும், இந்த சோப்பு வாங்கினீங்கல்ல அதையும் போட்டுக்கலாம். தேவைப்பட்டா சோப்பு, ஒரு நம்ம சாம்பிள் சோப்பு ஒன்று வாங்கணும், அதை நினைஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். திருப்புற முறையை நம்ம சொல்லி தந்திருக்கிறோம். அங்க எப்படி திருப்பணுமோ அதை தான் இங்கேயும் திருப்பணும். இந்த சைடு திருப்புவதாக, இடது சைடு திருப்புவதாக இருந்தால் வலது கால அங்க தூக்கி போட்டுருணும், வலது கை அங்க போட்டுக்கிட்டு இப்படி திருப்பணும். அப்போ கரெக்டா வரும். 2 பேர் நின்று அந்த வேலையை செஞ்சிடலாம், இல்லாட்ட 10 பேர் நின்று செஞ்சுட்டு கிடப்பான், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க 2 பேர் அந்த வேலையை அழகா செஞ்சிடலாம். இப்படி நினைஞ்சிட வேண்டியதான், ஊத்தி விட்டுற வேண்டியதான். சரிங்களா? இதை ஊத்தி விடும்போது ரொம்ப மர்மஸ்தானத்தெல்லாம் போட்டு ரொம்ப கையை போட்டு கழுவணும், வைக்கணும், எடுக்கணும், இந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன, அதனாலதான் பயப்படுறது.
ஏன் பக்கத்துல போறது இல்லைன்னு கேட்டா இது மாதிரி எல்லாம் சங்கடப்பட்டுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா நீங்க அந்த பக்கெட்ல தண்ணி எடுத்து சும்மா அந்த ஜெக்குல தண்ணி எடுத்து நெஞ்சிட வேண்டியதான். நல்லா அப்படி ஒரு ஊத்து நல்லா வெயிட்டா ஊத்தி ஊத்தி விட்டீங்கன்னா அது பாடி நெஞ்சிடும், கிளீனா போயிடும். ஒன்னும் பெரிய அளவுல அசுத்தங்கள்லாம் இருக்காது. பெரிய அளவுல அசுத்தம் உள்ளதா இருந்தா நல்லா குளிப்பாட்டிக்கலாம், அது வேற விஷயம். சரிங்களா? இது மாதிரி செஞ்சிடணும். இது ஒரு 2வது குடம். அதே மாதிரி 3வது குடத்தையும் நெஞ்சிட வேண்டியதான். எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் கிளீனா குளிப்பாட்டிட வேண்டியதான். முடிஞ்சா? இப்ப இவர் வெறும் கையிலோட தான் இருக்கிறார் அல்லது டவலோட இருக்கிறார். இப்ப என்ன செய்யறோம்? துடைக்கிறதுக்காக நம்ம வாங்கின துணியிலே மீதி கூட இருக்கும். நம்ம வாங்கின அந்த 9 மீட்டர் லாங்லா துணியை கிழிச்சதுலயே மீதி வரும். அல்லது அவங்க கிட்டே பழைய கைலிகள் ஏதாவது கேட்கலாம். கேட்டு நெஞ்சிட வேண்டியதான். அப்படி நல்லா முழுவதும் துடைக்க வேண்டும். அதே மாதிரி பின் சைடையும் துடைக்கிறதாக இருந்தால் அதே மாதிரியான அந்த நிலையை கை கொண்டு, அதாவது இடது பக்கம் திருப்புவதாக இருந்தால் வலது கால இடது கால் மேல போடணும், வலது கையை இடது கை சைடா போட்டுக்கிட்டு அப்படி திருப்பணும். இப்ப நம்ம அவரை நெஞ்சிட்டோம், கிளீனா சுத்தம் படுத்தியாச்சு. சரிங்களா? இப்ப இவர் அப்படியே கொண்டு என்ன செய்யணும்? கபன் இட வேண்டும். இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? இவர் அப்படியே தூக்கிட்டு போய் இந்த வாங்கி இருக்கக்கூடிய துணியில கொண்டு வச்சு அப்படியே அவரை பேக் பண்ணணும். சரிங்களா? இத பகுதி 3 ஆக்கிடுவோம். எதை? அவரை அந்த கபன் இடக்கூடிய அந்த முறையை அதை பகுதி 3ஆக ஆக்கிடுவோம். குளிப்பாட்டக்கூடிய இடம் 1, அவரை கபனிடுறதுக்காக ஒரு இடம் 1, அதாவது அவரை அது என்னது கபன் தானே அது, அவரை கொண்டு அங்க வச்சு அப்படி சுத்துவோம்ல, அது ஒரு பகுதி. அந்த இடத்துல இந்த வேலையை முதல்ல செஞ்சிடணும். அப்பதான் அவரை கொண்டு இங்க வச்சு செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? குளிப்பாட்டக்கூடிய இடத்துல இருந்து அது ஒரு வேலை நடந்துட்டு இருக்கணும். இங்க கரெக்டா துணியெல்லாம் போட்டு நெஞ்சிடணும், அப்படி அவரை கொண்டு வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வேலை ஈஸியா இருக்கும், கிளியரா நடக்கும். இப்போ முதல்ல என்ன செய்யணும் கேட்டா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க குழம்பு உங்களுக்கு, அப்படின்னாதான் உங்களுக்கு செய்யறது கரெக்டா வரும். நம்ம பெரிய கயிறு 1 தயாரிச்சோம்ல, அது 1 அல்லது 2. இப்ப நான் 1 தயாரிச்சிருக்கிறேன். இது மாதிரி 2 கயிறு தயாரிச்சீங்கன்னு சொன்னா அப்படி நடுவுல போட்டுருங்க. சரியா? இந்த போர்வையை போடுறதுக்கு முன்னால கயிறை போடணும். அப்பதான் அதை கட்டுறதுக்கு சரியா வரும். அப்ப முதல்ல கயிறை போட்டுட்டோம். அடுத்து என்ன? அந்த 2 போர்வை இப்படியும் பாய் இதுக்குள்ள அடங்கிடுவாரா? இந்த துணிக்குள்ள இவரு நீங்க நல்லா 2 போர்வை தயாரிச்சதுல 2 லாபம் இருக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டா, இவரு வெயிட்டா தூக்குறது 1, இவர் அகலமான ஆளை பார்ட்டி, கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டி அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடலாம்? ஒரு போர்வை எப்படியும் இன்னொரு போர்வையும் இன்னும் கொஞ்சம் அகலம் கூட்டி வர்ற மாதிரி நினைஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். சரிங்களா? அதாவது இந்த சைடு இந்த அகலம் அதிகமா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல, 2 ஒரே மாதிரி போட்டுக்கலாம். ஆமா, ஆள் சின்ன ஆளா இருந்தா, ஆள் கனத்த ஆளா இருந்தாருன்னா இப்படி இழுத்து போட்டுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் விஷயம். இப்ப இவரு எப்படி போடுறது? இவருக்கு சரி, இப்படி போடுங்க. போட்டோமா? சரி. இப்போ அவருக்கு அங்க நம்ம ஏற்கனவே குளிப்பாட்டி வச்சிருந்தோம்ல, அந்த இடத்துல வச்சே கையிலே கட்டி கொண்டு வந்துடணும். அந்த இடத்துல கையில கட்டுங்க. தானே கையிலே கட்டிக்காங்க. அவரை அப்படி படுக்கப்பட்டு ஒரு ஆளை அப்படி தூக்கிட்டு வாங்க. போய் படுக்க போய் 4 பேர் தூக்குங்க. படுத்துக்காங்க. ஒழுங்கா கைலி கொஞ்சம் சின்ன கைலி, இது துணி சின்ன துணி, இது கொஞ்சம் சின்ன, பார்த்து மேல இது துணி கொஞ்சம் சின்ன துணி. சரிங்களா? நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் துணி சின்னது, அது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா ஆமா, அதான் பண்ணு கண்ணு பாய் கொஞ்சம் டிவி இடத்த காட்டு. இத பாருங்க, கையில இப்படிதான் கட்டணும். ஆமா, இது கொஞ்சம் சின்ன துணியா இருக்கு, இல்லாட்டா இந்த கால்லாம் கவர் ஆயிரும். சரிங்களா? இது இந்த அகலம் கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த துணி. சரிங்களா? அது வாங்கும் போது நல்ல பெருசா கேட்டு வாங்கிக்காங்க. இது போட்டுட்டோம். அக்தர் பாட்டில் ஒண்ணு வாங்கினீங்கல்ல, அதை அடிச்சு விட்டுருங்க லைட்டா, ரொம்ப இல்ல, சும்மா லைட்டா அடிச்சு விட்டுருங்க. விட்டாச்சா? அது இருக்கட்டும். சட்டை என்ன பண்ணிடணும்? இந்த இருக்கு பாருங்க, இப்படி மடிச்சு விட்டுற வேண்டியதான். இப்படி உள்ள சொறி விட்டுருங்க.
வேலை ஈஸி ஆக்கிட்டோம். முதல்ல அது வந்து அப்படி கழுத்து வைக்கணும் அப்படி இப்படிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டோம், அதை சுருக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஜனாசா வந்து கட்ட போறோம். முதல்ல கட்டும் போது நடுப்பகுதியில இருந்து கட்டினீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். இங்க ஆரம்பிக்க கூடாது, இங்க ஆரம்பிக்க கூடாது, நடுப்பகுதியில இருந்து ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால வர ஒரு நிமிஷம் முதல்ல அதை விட்டுருங்க, அதான் அங்க ஆரம்பிக்கிட நல்ல. அதை விட்டுருங்க பை, முதல்ல கட்டிட்டு அப்புறம் வருவோம். இங்க வாங்க பை, கட்டுங்க. அதை விட்டுருங்க பை, இப்ப கட்டாய். சரி, அதாவது நம்ம வந்து நடுவுல கயிறு போட்டோம், அந்த நடுவுல உள்ள கயிறை கட்டணும். இங்க முதல்ல போயிடாதீங்க, அப்ப அந்த கரெக்ட் வராது. இதை கட்டின பிறகு அப்புறம் என்ன செய்யுங்க, இந்த துணியை அப்படியே நல்லா காலுக்குள்ள விட்டு நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு விட முடியும் அதை விட்டுட்டு அதே மாதிரி இங்கே இணைஞ்சிட வேண்டியதான். இந்த ஒரு துணிய, ஆமா அது அந்த சைடு கொஞ்சம் கஷ்டம். நம்ம வச்சிருக்க அவர் படுத்தது அப்படி படுத்திருக்காரு. இவ்வளவு இடம் வர்ற மாதிரி என்ன செய்யுங்க, விடுங்க. சரிங்களா? இது குறைவா இருக்குது. குறைவா இருக்கிறதுக்கு காரணம் இங்க அதிகமா இருக்கு. சரிங்களா? விளங்கிட்டீங்கல்ல? இப்ப ஜனாசாவை யாரும் பார்க்கணும், வைக்கணும், எடுக்கணுங்கிற நிலைகள் இருக்கும் போது இதுதான் நிலை. பாத்துட்டீங்கன்னு சொன்னா முடிச்சிட வேண்டியதான். ஒரு நிமிஷம், அதே மாதிரி நல்லா இதே மாதிரி கரெக்டா வைத்துக் கொண்டு ஒரு நிமிஷம் சார் இருக்குல்ல, இந்த இதெல்லாம் இந்த சுருக்குகள்லாம் இருக்க கூடாது. புரியுதுங்களா? அதெல்லாம் நீங்க கரெக்டா வச்சுக்கிடணும். இதுல ஒரு கயிறு கட்டிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதான் இறந்தவர்களுக்கான அந்த ஜனாசாவை கட்டுறது. அப்புறம் தொலை வைக்கிறதாக இருந்தால், பெண் ஜனாசாவாக இருந்தால் தொலை வைக்கக்கூடியவர் அந்த பெண் ஜனாசானுடைய வயிற்று பகுதியில் நிக்கணும். நேர் வயிற்று பகுதியில் நின்று தொலை வைக்கணும். தொலை வைக்கக்கூடியவர். ஆண் ஜனா தொலை வைக்கக்கூடியவர் தலை பகுதியில் நிக்கணும். சரிங்களா? ஓதுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஒண்ணு, அதாவது துணை சூரா விரும்பினா ஓதிக்கிடலாம், விரும்பினா அதுவும் கட்டாயம் இல்லை. மாதிரி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இந்த ஸலவாத் சொல்றோமா இல்லையா, அது ஒண்ணு. ரெண்டு, அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா நமக்கு கற்றுந்திருக்கிறாங்க இறந்தவருக்காகவே. மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி துவா, இன்னும் 2-3 துவாக்கள்லாம் இருக்குது. அதையும் நீங்க படித்துக்கொண்டு அதை 3வது தக்பீருக்கு இணைஞ்சுக்கலாம், சொல்லிக் கொள்ளலாம். 4வது தக்பீருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு துவாவை சொல்லிக்கலாம், அல்லது நம்ம தாய்மொழியே கட்டுக்கிடலாம், அல்லது வெறுமன தக்பீர் சொல்லி இணைஞ்சிடலாம், சொல்லிக்கலாம். ஜனாசா தொழுகையில் உள்ள மேட்ரு. ஜனாசாவை கொண்டு வைக்கக்கூடிய இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, குழிய அகலமா தோண்டிக்கிடணும். அதான் அதுல ரசூல்லா நமக்கு கத்து தந்த விஷயம். நெருக்கடி இல்லாம அகலமாக தோண்டி அதை கரெக்டா வைத்துக் கொள்ள வேண்டும். அதை கிப்லாவை நோக்கி தான் வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜனாசா பயிற்சி முறை. சரி, முடிஞ்சது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்